எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. தேவனை பாடி ஆராதிக்கும் பொழுது ஒரு புது பல நமக்குள்ளே வருகிறது, ஒரு புதிய உற்சாகம். இயேசு இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போக போகிறது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு இருக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் ராகமா சொல்லுங்க, அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. உங்க கவலையா இருக்கட்டும், உங்க கண்ணீரா இருக்கட்டும், உங்க பிரச்சனையா இருக்கட்டும், உங்க போராட்டமா இருக்கட்டும், உங்க வியாதியா இருக்கட்டும், உங்க பலவீனமா இருக்கட்டும், பார்த்து கொள்ளுகிறவர் ஒருவர் இருக்கிறார். தலைக்கு மேல கைய தட்டி அப்பாவுக்கு ஒரு கர கோஷத்தோடு ஒரு நாமத்தை அதிகமாய் அதிகமாய், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் மாறாத ஒரு தெய்வமாய் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் எதிர்காலத்திலே அவர் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால நம்ம எப்படி இருக்கணும்னா, எப்பவுமே சந்தோஷம். எது வந்தாலும், புயல் வந்து உங்களை தாக்கினா கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அழிந்து போவே மாட்டீங்க. எத்தனை புயல் வந்தாலும் அப்படி அசைக்கிறது போல, ஷேக் பண்றது போலதான் இருக்கும், ஆனாலும் அசைய மாட்டோம். ஏன்னா நான் கிறிஸ்துவாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட கற்பாறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஏன் தெரியுமா உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு போறணும். மிகுந்த சோர்வோடு வந்திருப்பீங்க, வீட்டு பிரச்சனை, கவலை, போராட்டம், பலவீனம். அதை ஏன் நினைச்சு வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கு. அதை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருவர் வாசி, சத்தமா வாசிங்க. 15 வாசிமா, சண்டை போடாதீங்க, வாசிங்க வாசிங்க வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார், கரங்களை தட்டி. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, இடம் கொடு. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்கு இடம் கொடு. உன் வாழ்க்கையில இடம் கொடு, உன் குடும்பத்துல. இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல போறீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி திரும்புங்க, அப்பதான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அல்லேலூயா. எனக்கு கூட சொல்லியிருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணணும்ட்டு. சரி, அதையும் பண்ணலாமே. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா எல்லாத்தையும், நீங்க ஆக்டிவா இருக்கணும்னா எல்லாத்தையும். இப்படி திரும்பும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய எல்லா எலும்புகள், நரம்புகள்லாம் கொஞ்சம் என்ன ஆகுது. சரி, இப்போ உங்க பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல போறீங்க, இயேசுவுக்கு இடம் கொடுங்க, உங்க குடும்பத்துல இடம் கொடுங்க, உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க, உங்க வேலையில இடம் கொடுங்க, உங்க படிப்புல இடம் கொடுங்க, உங்க எல்லாவற்றிலும் இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு இடம் கொடு. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்தாதான் அந்த காரியம் என்ன ஆகும், நிறைவேறும், செயல்படும். இப்ப நம்ம வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தாதான் அது என்ன ஆகும், நடக்கும். இடம் கொடுக்காம ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. அதே போலதான் நம் இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தினுடைய தரிசனம், இந்த ஊழியத்தினுடைய திட்டங்கள், இந்த ஊழியத்தினுடைய தீர்மானங்கள், இந்த ஊழியத்தில் அவர் வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த ஊழியத்தில் நீங்க அதிகமா இடம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா,
இந்த ஊழியத்தின் தரிசனத்தோடு இணைந்து நீங்க இடம் கொடுத்து செயல்படும் பொழுது ஆண்டவர் இந்த ஊழியத்தின் தரிசனத்தை துரிதமாய் அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சபையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்கள், ஒவ்வொரு கூட்டங்களுக்கு நீங்க இடம் கொடுத்து ஓடி வரும் பொழுது ஆண்டவர் அந்த ஊழியத்திலே அரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல சொன்னதுன்னா, என் பிள்ளைகளை இன்னும் நிறைய இடம் கொடுக்க சொல்லு. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுக்கு இடம் கொடுப்பான் என்றால் அவன் வாழ்க்கை சீரும் செழிப்பும் ஆசீர்வாதமாய் தான் இருக்கும் தவிர அவன் வாழ்க்கை ஒரு நாளும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வளவு இன்னைக்கு எதுக்கோ இடம் கொடுத்து இருக்கிறோம், இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்கோ இடம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க நமக்கு என்ன இல்லை? டைம் இல்லை, நேரம் இல்லை, மனசு இல்லை. இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக இடம் கொடுத்துருக்கிறோமா, உலக காரியத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்துருக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது நம்ம கணக்கெடுத்தா உலக காரியத்துக்கு தான் அதிகமாக இடம் கொடுத்துருக்குறோம். ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நம்ம கணக்கெடுத்தா 1 மணி நேரம் கூட அவருக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதானே? 1 மணி நேரம் கூட அவருக்கு. அதனாலதான் நம்ம வாழ்க்கை இன்னும் கேள்வியாக, இன்னும் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாத, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மேன்மைக்கு போகாம இன்னும் ஒரு லெவலுக்கு நம்ம போகாத இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம இன்னும் இடம் கொடுக்கல. இப்ப பக்கத்துல பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் இன்னும் நீங்க சரியா இடம் கொடுக்கல, பிரதர் நீங்க சரியா இன்னும் இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சரியா இடம் கொடுத்தோம் என்றால் நம் வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அவருடைய நீதியை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இங்கே இடம் கொடு. இங்க யாரை பார்த்து சொல்றாருன்னா, இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் எங்க வராரு? யோவான் ஸ்தானகன் இடத்துல வரார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிமா. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீ என்னிடத்துல வரலாமா? இங்க யாரு தடை செய்யறாரு? யோவான் தடை செய்கிறார். தேவ திட்டம் நிறைவேறுகிறதற்கு, நீதி நிறைவேறுகிறதற்கு அவர் தடையா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை கேட்காதபடி நாம் தடை செய்கிறதுனாலதான் இன்னைக்கு நம் மத்தியில தேவ நீதி நிறைவேறல. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே யோவான் தடை செய்கிறார், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு வரும், ஆனா நம்ம ஒரு காரியத்தை என்ன செய்வோம்? செயல்பட. ஆண்டவர் திருப்பி திருப்பி அன்பு சகோதரி செல்வி அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, உங்க மகனுக்கு இதுதான் பிள்ளை, இததான் அவர் நியமிச்சிட்டாரு, நீங்க எங்க போனாலும் திரும்ப அதுதான் உங்களுக்கு வரும். என்கிட்ட வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அதை தான் காண்பிப்பார். அவங்களும் ரொம்ப ஏக்கத்தோட, அதாவது கையில வெண்ணெயை வச்சுட்டு ஏதோ நெய்க்கு அலையிற கதை தான் நம்ம கதை. அவங்க வாழ்க்கையில கேட்டு பாருங்க. போய் பொண்ணை பார்த்துட்டாங்க, எல்லாம் பேசியாச்சு, ஆனாலும் ஒரு எல்லாம் நம்ம கூட ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, ஐயா அந்த பொண்ணைய கட்டுற அப்படின்னுவாங்க, ஐயா அது மூஞ்சி நல்லாலேயேன்னுவாங்க, ஐயா அது நட நல்லாலேயேன்னுவாங்க. இப்படி குறை சொல்றதுக்கே 4ங்க நம்ம கூட சுத்திட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. வராதுன்னு தெரியும், ஆனா சொல்லிதான் ஆகணும். அல்லேலூயா. அந்த நேரத்துல குறையாயிருக்கிற மனிதன் சொல்லுகிற வார்த்தை தான் நமக்கு வேத வாக்கா இருக்கும். எல்லா குறையும் மாற்றுகிறவர் சொல்லுகிறார், உன் மகனுக்கு அந்த பிள்ளை தான் ஏற்றது. அல்லேலூயா. உன் மகனுடைய குணாதிசயத்துக்கு, உன் மகனுடைய எல்லா காரியத்துக்கும் ஏற்றது அந்த பிள்ளை தான் ஒரு தெய்வத்துக்கு தெரியும். மனுஷனுக்கு மனுஷன் என்ன பாப்பான்? இது மூஞ்சி நல்லால, காலு நல்லால, மூக்கு நல்லால, வாய் நல்லால, இப்படி பல குறைகளை சொல்லிட்டு, இது யாரு தெரியுமா அங்க சொல்லுவா? குறை யார் சொல்லுவா சொல்லுங்க? நீங்க சத்த வரல. குறை யாரு சொல்லுவா? அழகான இருதயம் இல்லாத ஒரு மனிதன் தான் குறை சொல்லிட்டே இருக்கும். அழகு இருதயம் படைத்தவர்கள் குறை சொல்லவே மாட்டாங்க. குறையெல்லாம் உங்க கண்களுக்கு நிறைவாய் கர்த்தர் மாற்றிவிடும்.
நான் அவங்க என்கிட்ட வரும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், இதுதான் நீங்க திரும்ப போய் பேசுங்க. அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு முடிஞ்சிடுச்சா? முடியாது. அது எப்படி முடியும்? கர்த்தர் உனக்காக வைத்திருந்தா 35 வயசுல 60 வயசு ஆனாலும் அதுதான் உன் மகனுக்கு மனைவி. அல்லேலூயா. அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, ஃபஸ்ட்டு போய் பார்க்கும் பொழுது எல்லாரும் கண்ணுக்கும் அது அழகில்லாத இருந்தது. ஆனால் 2வது நான் ஜெபம் பண்ணிட்டு போய் பார்த்தேன், பிரகாசமாய் இருந்தது. என் தேவன் பிரகாசம் இல்லாததை கூட அவர் பிரகாசிக்க வைக்கிற தேவன். நம்மோடு இருக்கிறவர் யாருங்க? நம்மோடு கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. நம்ம கண்ணீரோடு ஜெபித்து ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா பிரகாசமே இல்லாத இருளா இருக்கிறத கூட வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சபையில உங்களுக்கு இப்பொழுதுதான் நிறைய காரியங்கள் வருகுது. சபை ஒழுங்கை குறித்து இப்படிலாம் இருக்கணும். ஏன் தெரியுமா ஆண்டவர் பேசுறாரு? பேசுகிறது ஒரு மனுஷி அல்ல. இப்போ உங்க மத்தியில நான் மைக் பிடிச்சி பேசிட்டு இருக்கிற இது என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தெய்வம் அவர். அப்போ உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது தெய்வம் பேசுகிறார். ஒரு தேவ மனுஷியை கொண்டு பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு நாம் அப்படியே இடம் கொடுப்போம் என்றால் நம் வாழ்க்கையில தேவ நீதி நிறைவேற்றப்படுகிறது. அந்த வார்த்தையை அள்ள தட்டி போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நான் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்கிற, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியல. அல்லேலூயா. ஆனா இது என் தேவன் பேசுகிற வார்த்தை, இது தேவன் சொல்லுகிற வார்த்தை என்று தடைபடாதபடி அந்த வார்த்தைக்கு அப்படியே செவி சாய்க்கிற பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுகிறது ஒரு தேவ மனுஷி, பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் எடுப்போம் என்றால், அந்த வார்த்தைக்கு இடம் கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை. இன்னைக்கு எத்தனை பேர் சபையில நிறைய இடம் கொடுத்து இருக்கிறீங்க சபையுடைய காரியங்களுக்கு? ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள, சபை ஊழியத்துல, சபையுடைய ஐக்கியத்துல நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை வேறு விதமாய் கர்த்தர் வைக்க வல்லவராயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே யோவான் தடை செய்கிறார், ஆனா இப்பொழுது இடம் கொடு. இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்பனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர். உன் இருதயத்துல இடம் கொடுப்பனா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் உன் செவிக்கு இடம் கொடுப்பாயானால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில இன்னும் கொஞ்ச நாட்களிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப நீங்க இடம் கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்க மத்தியில என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். உங்க இருதயத்தை சில நேரத்திலே கடினப்படுத்தி அவருடைய வார்த்தைகளுக்கோ, அவருடைய கற்பனைகளுக்கோ, அவருடைய கட்டளைகளுக்கோ நீங்க கை கொள்ளாது இருப்பீங்க என்று பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, அவர் நீதியை நிறைவேற்ற முடியாது. வேதம் சொல்லுகிறது, என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் நீ தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதையெல்லாம் அவர் கூட கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடும் பொழுது இன்னைக்கு அவரை எந்த லெவல்ல வச்சிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. அவரை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம், அவருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோம்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்களுடைய சிந்தனையில, உங்க உணர்வுகளில நீங்க எவ்வளவு இடம் கொடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கு. நீங்க உங்க இருதயத்தை அனுதினமும் திறந்து கொடுத்து, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்க, இப்ப இருக்கிறது போதாது, இப்ப எனக்குள்ள இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் உங்க அன்பு போதாது, இன்னும் எனக்குள்ள வாங்க, இன்னும் எனக்குள்ள வாங்க. நீங்க அவரை அழைக்க 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 உங்களுக்குள்ளே அவர் வந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அவரை மேலோட்டமாய் வைத்து இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், எனக்கு இடம் கொடு, எனக்கு இடம் கொடுப்பாயானால் என் நீதியை உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன், என் நீதியை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறேன். அந்த இடத்துல அவர் சொல்ல, நான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க வந்து என்கிட்ட
எப்படி வந்து ஞானஸ்தானம் எடுக்கலாம் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அவர் சொல்ற, சில நேரத்துல நம்ம கூட கேட்போம், எனக்கு இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது, என்ன போய் இந்த போஸ்ட்ல போட்டு வச்சிருக்கிறாங்களே, இந்த போஸ்டிங் எனக்கு தேவையா அப்படின்னு. ஆண்டவருடைய நீதி உன் வாழ்க்கையில நிறைவேறதா, இந்த ஸ்தானத்தை அதை அசட்ட பண்ணாத, அதை தள்ளிடாத. ஏதோ இந்த ஊழியக்காரமாக்கு வேலை இல்லை, நான் வீட்டிலையாவது படுத்துட்டு இருப்பேன், எனக்கு இந்த குழுவுல ஒரு குழுவா நியமிச்சு என்ன வர வச்சுட்டே இருக்குது. அல்லேலூயா. சத்தம் வரலையே. நான் சொல்றேன், நீங்க நான் எப்படி நம்புறீங்களோ இந்த குழுவை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நீதி நிறைவேறப்பட போகிறது. அன்றைக்கு அவன் சொல்லுகிறா, நான் வந்து உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கலான்னு பார்த்தா நீங்க என்கிட்ட வரலாமா, நான் உங்களுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க? சில நேரத்துல தேவ நீதி நிறைவேற வேண்டும் என்றால் சில பேரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த யோவான் ஸ்தானகன் நினைத்தது போல நம்மள நினைக்கிறோம். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் போய் என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கலாமா நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். சபையில எவ்வளவோ பேர் ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க, நல்ல அபிஷேகத்துல நிரம்புறவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஜபக்குழுவுல என்னையே தேடி வந்தாரு, என்னையே போட்டிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீ இடம் கொடுப்பாய், ஆனால் தேவ நீதியை உன் மத்தியிலே நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரிய விதமாய் அற்புத விதமாய் இருக்கிறது. நம்முடைய திருச்சபையில பாத்தீங்கன்னா இன்னும் அற்புத அடையாளங்களை செய்ய அவர் ஆயத்தப்பட்டுட்டார். இனிமேலதான் ஆயத்தப்பட போகிறது இல்லை. எனக்கு பலவீனம் வந்த உடனே ஜெபிட்டோம். அப்போ ஒரு ஆவி வந்து பேசு, வானமண்டலத்தின் ஆவி. உங்களுக்கு யாரோட யுத்தம் உண்டு? நமக்கு மனுஷனோட கூட யுத்தமே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், சித்தி கிட்ட சண்டை, மாமா கிட்ட சண்டை, பெரியப்பா கிட்ட சண்டை, அத்தை கிட்ட சண்டை, வீட்டுக்காரர்கிட்ட சண்டை. உங்க வீட்டுக்கார் சண்டை உங்ககிட்ட போடுறாருன்னா அவருக்கு பின்னாடி நின்று ஏதோ ஒரு ஆவிக்கிரியை செய்து. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவி அடிச்சு துரத்துங்க, உங்க வீட்டுக்கார அடிச்சு துரத்திடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சம்பாரத்தி கொடுக்கணும் இல்லையா? அடிச்சாலும் அவர் தான், அணைச்சாலும் அவர் தான், வீட்டுக்காரர் அவர் தான் செய்யணும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு பின்பதாக நின்று ஒவ்வொரு ஆவிகள் என்ன செய்யுதுன்னா கிரியை செய்து கொண்டு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தமே கிடையாது, மனிதனோடு கிடையாது, ஆவிகளோடு. ஒரு ஆவி இப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களோட என்ன பேசுச்சுன்னா, இவை எழும்ப கூடாது, எத்தனையோ ஜனங்கள் இவன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, அதனாலதான் இவளை ஜெபிக்க விடாதபடி நாங்க வந்தோம். அல்லேலூயா. அது ஜெபிக்க விடாத வந்துட்டா நம்ம தழுவியாவது உருண்டாது ஜெபிச்சிருவோம்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது தெரியல, நம்மள படுக்கையா வச்சா கூட நம்ம அழுதாத அந்த படுக்கையில ஜெபிச்சிருவோம். கர்த்தர் கேட்டுருவார். நம்ம நார்மலா ஜெபிச்சாலே கேட்பாரு. நம்ம இன்னும் படுத்த படுக்கையில கண்ணீரோடு ஜெபித்தால் தேவனுடைய இருதயம் உருகி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா நம்ம இன்னும் இடம் கொடுப்போம் என்றால் நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நம்ம சபையிலே இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி நான் உணர்ந்தேன். பலவீனமான சூழ்நிலைமையில பாத்தீங்கன்னா நிறைய போன் கால்ஸ். ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க. அவங்க போன் பண்ணி அழுகுறாங்க, பயந்து போய். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளா எழுந்துக்க முடியல, கேரு அப்படியே ஃபேனு, அப்படியே பில்டிங்கே அப்படியே சுத்துறது போல இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க ஏடாகுடமான ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி என்னிடத்துல கண்ணீரோடு அவர்கள் ஜெபித்தார். அவசரப்படாதீங்க சிஸ்டர், நம்ம ஜெபிக்கலாம் சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். எல்லா சத்துருடைய கட்டுக்களை உடைத்து ஜெபித்த பிறப்பாடு மறுநாள் அவர்களுக்கு நான் ஃபோன் போட்டு கேட்டேன், இப்போ எப்படி இருக்கு உங்களுக்குன்னு. கேட்ட உடனே அவர்கள் சொன்னாங்க, நீங்க ஜெபித்த உடனே பார்த்தீங்கன்னா என்னன்னா இரவு நேரத்துல எனக்கு சொப்பனத்துல வாமிட் வர்றது போல இருந்தது. அந்த வாமிட்ல கருப்பு கருப்பா என்னை அறியாத என் சரீரத்தை விட்டு அந்த வாமிட்ல வெளியே வந்த உடனே இப்போ எனக்கு பரவாயில்ல. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், அப்போ எனக்கு இருக்கிற பலவீனம் அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு தெரியுமா? அதுதான் எனக்கு ரொம்ப திருப்தியா. என் பலவீனமே எனக்கு தெரியும். அதுதாங்க ஊழியக்காரருடைய இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு இப்போ நல்லா ஆயிடுச்சு சிஸ்டர். செவ்வாய்க்கிழமை வர சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்சா இன்னைக்கு வர, ஏன்னா அவங்க லாங்ல இருந்து கெலிஸ்ல இருந்து வரணும், செவ்வாய்க்கிழமை வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு இதே சக்திபுரத்தில் இருக்கிற ஒரு மகள் ஏற்கனவே வந்துட்டு இருந்தாங்க, இடையில வந்தாங்க, திரும்ப வரல. அவங்களுக்கு கையே தூக்க முடியல, இந்த கையை அப்படி அசைக்க கூட முடியல, இந்த கையை அசைக்க கூட முடியலையா, ஒண்ணுமே செய்ய முடியல. அவங்களும் கண்ணீர், தூங்க முடியல, தூக்கம் வரல. அந்த சூழ்நிலையில எனக்கு ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்ட உடனே நான் வெளியே இருக்கிறேன், நான் ஃபோனில் உங்களுக்கு ஜெபித்து விடுறேன், நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா ஃபோனில் ஜெபித்த உடனே அன்னைக்கு இரவு நல்லா அவங்க தூங்கி இருக்கிறாங்க. அந்த கை வலி குறைஞ்சிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் நான் மறந்துட்டேன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபோன் போட்டு சாயந்தரமாக வந்தாங்க. அவங்களிடத்துல நிறைய நேரம் நான் பேசினேன். அவர்கள் என்னிடத்துல பேசின பிறப்பாடு அந்த மகளுக்காக ஜெபித்தேன். அந்த மகளுக்கு விரோதமாய் சில சூனியங்கள் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கே பலவீனம்தான், ஆனால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அதில் இருக்கிற ஒரு இருதயத்தில் இருக்கிற சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என்னை உட்கார வச்சா கூட கர்த்தர் உட்காந்துட்டே ஊழியம் செய்ய வைக்கிறார். இதுதான் தேவன். அல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபித்த உடனே பார்த்தீங்கன்னா செயல்படாத, அவங்க சொன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட நான் எடுத்துட்டேன், எல்லாமே எடுத்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் எல்லாத்தையும் உனக்கு நான் பண்ணிட்டேம்மா, உனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படி அவர் சொல்றாரு. இதுக்கு மேலே உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டே இல்லை இதுக்கு மேலே கொடுக்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாருக்கா. ஆனால் என் கையை தூக்க முடியல, என் கையை செயல்பட முடியல. வெளியே போயிட்டு வந்தாலே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுது. என்னால் தலையை வார முடியல, அந்த கையை அசைக்கவே முடியல. எல்லா ஸ்கேனும் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஆனாலும் ஒன்றுமே உனக்கு இல்லை. அப்போ நான் சொன்னேன், உன் சரீரத்தில் உள்ள வியாதி இல்லைம்மா, உனக்கு சில பேர் மாந்திரீகம் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ ஜெபிக்கலாம் சரியாயிடும் சொல்லி அந்த மகளுடைய சோல்டரில் கையை வைத்து இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து ஜெபித்து அந்த மகளுக்கு ஜெபித்து நிறைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் பேசும் பொழுது அந்த மகளுக்கு ஒரே ஆச்சரியம். ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் பேசினார். மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனாங்க. அந்த இரவு தூங்குனாங்க. தூக்கத்தில் ஒருத்தர் வெண் வஸ்திரம் தரித்தவராய் அந்த இரவு நேரத்தில் நீ தூங்கு கண்ண முடி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க நல்லா தூங்கி எழுந்தாருங்க, கரங்களை தட்டி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கு. ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்மை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். இன்னும் சபையார், நீங்க ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இன்னும் அந்த சபைக்கு, சபையுடைய சட்ட திட்டங்களுக்கு, ஒழுங்குகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க செவி சாய்ப்பீங்கன்னா ஆண்டவர் இன்னும் இந்த திருச்சபையில அசாதாரணமான காரியங்களை, செத்து போய் வந்த ஒரு சடலத்தை இங்க கொண்டு வந்து போட்டாலோ அது உயிர் மீச்சி அடைந்து எழுந்து ஓடும். கரத்தை தட்டி. அதுக்குதான் ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறார். இடம் கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க, கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு இடம் கொடுங்க, ஒழுங்குகளுக்கு இடம் கொடுங்கள். ஏதோ நான் மைக்க பிடிச்சு பேசுறேன் என்று நீங்க நினைக்கலாம். இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறதை உங்க மத்தியிலே சொல்ல அடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இனி அவருக்கு அதிகமாக இடம், வீட்டில் இடம் கொடுப்பாயாண்டா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே ஒரு தேவ மனிதனுக்கு இடம் கொடுத்ததனால என்ன காரியம் நடந்தது என்று பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. போதுமா? இங்க பாருங்க, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்க இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயை, அவள் என்ன செஞ்சா, எலிசாவை போஜனம் பண்ணும்படியாய் வருந்தி கேட்டுக்கொண்டா. கனம் பொருந்திய ஸ்திரீ. கனம் பொருந்திய ஸ்திரீனா நல்ல வசதி வாய்ப்போடு ஒழுக்கத்தோடு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறார்ன்றா, எலிசா அந்த இடத்துக்கு போகும் பொழுது
போஜனம் பண்ணும்படியாய் வருந்தி என்ன செய்யறா? கேட்டுக்கொள்ளுகிறா. அப்போ இந்த எலிசா பாத்தீங்கன்னா, எலிசா யாரு சொல்லுங்க? எலியாவை விட ஒரு படி மேல தேவனிடத்துல அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன். இவர் அந்த இடத்திலே போக்கும் வரத்துமா இருக்கிறார். அப்பொழுது இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ தன் புருஷனிடத்துல சொல்லுகிறார். 9 வாசிமா. இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், இவர் தேவ மனிதன் என்று இவரை காண்கிறேன் என்று. அடுத்த வாசிமா. அடுத்து இப்போ தான் புருஷ இடத்துல சொல்றாரு, இந்த தேவ மனிதன் பரிசுத்தவான் என்று நான் கண்டு இருக்கிறேன். அவர் எப்பொழுதும் வந்து போகிறாரு. அவருக்கு மெத்தையில என்ன செஞ்சு கொடுத்தாலா? ஒரு அறை வீட்டை கட்டி, மேஜை, பெட்டு, கட்லு, ஒரு குத்துவெல் நாற்காலி, ஒரு குத்து விளக்கு, இதை என்ன செய்யறா? அந்த தேவ மனிதனுக்கு செய்து கொடுக்கிறா. அவ வீட்டுல என்ன செய்யறான்னா, அந்த தேவ மனிதனுக்கு இடம் கொடுக்கிற. அந்த தேவ மனிதனுக்கு அந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அந்த வீட்டுல, அவ வீட்டுக்கு மேல மெத்தையில அந்த தேவ மனிதனுக்கு இவர் எப்பொழுதும் வந்து போகிறவர். இந்த இடத்துல வந்து அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு போவாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு தேவ மனுஷன் மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் அல்ல. நீங்க அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு மனுஷி பேசுறா, ஏதோ ஒரு மனுஷன் பேசுறா. இன்னைக்கு நிறைய காரியத்தை அசட்டை பண்ணி பின்பதாக போய் யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. நீ கேலி பண்ணி உட்கார்ந்து இருக்கிறதோட்டதா உன் வாழ்க்கையிலே சாபத்தை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுக்குள்ளே, ஒரு தேவ மனுஷிக்குள்ளே கர்த்தர் போடுகிற வார்த்தையை அப்படியே நிறைவேற்ற அவர் வைராக்கியம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரருடைய வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிற தேவன். இன்னைக்கு சொல்றேன், ஒரு தீர்க்கதரிசிக்கு உங்க வீட்டுல இருந்து ஒரு கலசத்தை தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு சொல்லுங்களா பலன் நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். நான் கூட உடம்பு சரியில்லாத பொழுது நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, தெரேசா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, உங்கள் எலும்புக்கெல்லாம் நல்லது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பா நிறைய பிரண்ட ஊருக்கு, அது எவ்வளோ நேரம் அரைச்சாங்களோ பார்த்து பார்த்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லா இருந்தாதான் நாங்களாம் நல்லா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எலிசபெத் அவங்க அம்மா முருங்கைக்கீரை ஜூஸு இன்னும் நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் கெவுரு, இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, நீங்கள் நல்லா இருக்கணும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பீப் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கெல்லாம் பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமா, ஏன்னா ஊழியக்காரருடைய சுகத்தை அவர் விரும்புகிற தெய்வம். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஜெபித்தீங்க எனக்காக, அதற்காகவும் நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்க. இப்படி எனக்கு பார்த்து பார்த்து செய்து கொடுத்த பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அப்பா, எனக்கென்று இவர்கள் இவ்வளவு பிரயாசம் எடுத்து செய்கிறாங்க, இவங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது, ஆனா நீங்க அவர்களுக்கு நிறைய கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய். எலிசபெத் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு ட்ரிப்பு கெவுரு, களி, முருங்கைக்கீரை ஜூஸ், இதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டாதான் ஊழியக்காரங்க சுகமா இருந்தாதான். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே அதுக்கு பிரதிபலன் கொடுக்கிற இவ்வளோத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க என்ன செய்யறான்னா, ஒரு மேல ஒரு மெத்தையில என்ன செய்யற, ஒரு அறை, ஒரு ரூமை கட்டி கொடுத்து அவருக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் வசதிகளை செய்து கொடுக்கிறார். அடுத்து வாசிமா.
என்ன செய்ய வேண்டும்? யார் கேட்கிறார்? தேவ மனிதன் கேட்கிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அங்க அவ சொல்றா, நான் நல்லா இருக்கிறேன், என் வீட்டாரோடு சுகமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஆனாலும் அவளுக்கு ஒரு காரியம் வேண்டியதா இருக்கிறது என்று அந்த தேவ மனிதன் அறிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ சொல்றா, நான் நல்லா இருக்கிறேன், வீட்டாரோடு சுகமா இருக்கிறேன் அப்படின்னு அவ சொன்னாலும் அந்த தேவ மனிதன் என்ன செய்யல? அவகிட்ட ஒரு குறை இருக்கு, அவளுக்கு ஒரு தேவை இருக்கு, அவ குடும்பத்துல ஒரு உயிர்ப்பிப்பு வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை குடும்பம் உயிர்ப்பிப்பு இல்லாத இருக்குது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். இயேசுவுக்கு உன் வீட்டுல இடம் கொடுப்பினா உன் வீட்டுல கர்த்தர் ஒரு உயிர் மீட்சை உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி உன் வீட்டுல அவருக்கு நீ இடம் கொடுப்பாய் என்றால், உன் வீட்டுல அவருக்கு என்னென்ன காரியத்துல உன்னால இடம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இன்னைக்கு உங்க மத்தியில நின்று நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் என்றால், என் தேவனுக்கு அதிகமாய் என்னிலும் என் வீட்டிலும் இடம் கொடுத்தபடியினாலே எனக்குள்ளே ஒரு உயிர்ப்பிப்பை கொடுத்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி. அந்த இடத்திலே அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. என்ன இல்ல? குழந்தை இல்ல. அதை அந்த தேவ மனிதன் அறிந்தார். உன் வீட்டுல அவருக்கு இடம் கொடுப்பனா உனக்கு என்ன இல்லைன்னு அவர் அறிகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன். இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம வாழ்க்கையில நிறைய குறைவுபட்டு இருக்கிறது? நிறைய காரியங்கள் ஏன் தெரியுமா குறைவா இருக்குது? ஒருவேளை நான் நிறைய காரியத்தை சொல்றதுக்கு யோசிப்பேன். ஏன்னா இவங்க கஷ்டத்தை சொல்லி கஷ்டத்தையே, அதனால நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஆனா தேவன் செஞ்சதை சொல்லாம என்னால இருக்க முடியாது. ஒரு சைட்ல பலவீனம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மாத்திரையே பார்த்தீங்கன்னா அவர் எழுதி கொடுத்துட்டாரு 1.5 மாசத்துக்கு. டாக்டர்கிட்ட போனால் கடன்னு எழுதி ஒரு ரிசல்ட், ஒரு சீட்டை கொடுத்துடுவார். மாத்திரை வாங்கணும், இதில் வேற பிசியோதெரப்பி வேற போகணும். அதுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். சரி, ஒரே ஒரு காரியம் என்ன யோசிப்பேன்னா, நான் நிறைய பேருக்கு பயன்படணும், நம்முடைய சரீரத்தையும் பார்த்து கொள்ளணுமே. ஆனால் எனக்கு தெரியும் 1.5 மாதம் நான் மாத்திரை போட மாட்டேன்றது மட்டும் கன்ஃபார்ம். அது எனக்கு தெரியும். இப்போவே நான் மாத்திரை போடல. அல்லேலூயா. போட்டதுன்னா ஒரு 5 நாள் போட்டிருப்பேன், ஒரு 6 நாள் போட்டிருப்பேன், அவ்வளோதான். மாத்திரையினால நம்ம வாழல. கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் அதையே சார்ந்து நிற்க கூடாது. சில பேர் அது இருந்தாதான், அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான். என்னால சில நேரத்துல பிசியோதெரபி 7 நாள் தொடர்ந்து செய்ய, நான் போனது 1 நாள் விட்டு 1 நாள், 2 நாள் விட்டு 2 நாள். ஆனாலும் நம்ம மாத்திரை சில காரியத்துக்கு எடுக்க கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணியே சில பேர் சாவடிச்சிடுவாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் மருத்துவர்களை மாத்திரையே அதெல்லாம் கொடுத்துருக்கிற நம்முடைய நலனுக்கு என்று. அதையும் நம்ம என்ன செய்யணும் அந்த சமயத்துல. ஆனா அதையே சார்ந்து நம்ம வாழக்கூடாது. என்னை சுகப்படுத்துகிறவர் அவர்தான். அல்லேலூயா. நீங்க உண்மையால ஆண்டவரோடு ஒரு எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நெருக்கமாய் அவருக்கு இடம் கொடுத்து வாழுவீங்கன்னா உங்களுடைய பணங்களை கூட அவர் விரயமாய் செலவழிக்க விட மாட்டார். நிச்சயமாய் விட மாட்டார். 3-4 தடவை நான் ஹாஸ்பிட்டல்ல தான் பிசியோ இது எடுத்தேன். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்ல சொல்லாரு, இங்க எடுக்காதீங்க, அந்த நர்ஸ்லாம் ஏதோ கத்துட்டு நீங்க அதை கத்துக்கிட்டு படிச்சவங்க கிட்ட போய் எடுங்கன்ட்டு அவர் மெடிக்கல் ஷாப்போடைய ஆலோசனை நந்தாதான் போய் கேட்டா போல. நான் போற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிரும். எங்க போனாலும் இந்த வசனம் தாங்க வருது. சகல ஜனங்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இருந்து பேசி கொண்டிருக்கிற வார்த்தைன்னா, சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிரும். அங்க போனாலும் அதை பார்த்தேன். டாக்டருடைய பேருனா எபினேசர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருப்பாருன்னா, நீங்க இடம் கொடுக்கிற நபரா இருந்தால் உங்களை சரியான பாதையில சரியான வழியில, இவங்க கொடுத்ததுக்கும் அங்க கொடுத்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ நம்ம இங்கேயே ஏமாறக்கூடாது என்று கர்த்தர் அறிந்து அந்த இடத்துல போய் கொடுத்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த வழி காரியங்கள் எல்லாம் எவ்வளோ பரவாயில்லாதபடி கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி இடம் கொடுக்கணும். ஏதை நான் இதை சொல்றேன்னா, நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுத்தோம்னா நம்ம சின்ன சின்ன காரியத்துல கூட கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்த வல்லவரா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு லோன் கட்டணும், ஃபோன் மேல ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யறது தெரியல, நானே முடியாத படுத்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒன்ன பண்றது, பெட்டு மேலேயே உட்கார்ந்து செபித்த, ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவராயிருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி
யாரு கற்பகம் கூட்டி, கற்பகத்துக்கே தெரியாதா ரோட்ல நின்னுந்தது அந்த பொண்ணு. கற்பகத்துக்கே தெரியாது. ஏன் ரோட்ல நின்று நிற்கிற, நீ எங்க சர்ச்சுக்கு வான்னு சொல்லி அந்த பிள்ளைய ஏதோ கஷ்டத்தை சொல்லியிருக்கு, அழைச்சிட்டு வந்துட்டா. 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கே அடையாளம் தெரியல. திடீர்னு அந்த பிள்ளை மேலே வந்து, நான் ஒரு விண்ணப்பத்தை இந்த சர்ச்சில் வச்சேன், என் விண்ணப்பம் நிறைவேறிச்சு, அதனால இந்தாங்க காணிக்க சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. நான் ஏதோ காணிக்க 200 ரூபா 300 ரூபா கொடுத்துருக்கோம். பார்த்தா என்னுடைய லோன் தேவை எவ்வளவோ 2000 ரூபாய். அந்த தேவையை அப்படியே ஏங்க தொடர்ந்து வருகிற ஒரு விசுவாசி அல்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அடையாளம் தெரியல, அது சொல்லுது, நான் இந்த மாதிரி வந்தேன், கற்பகத்துக்கு கூட வந்தேன், இந்த விண்ணப்பத்தை நான் வச்ச நிறைவேறிச்சு, அதனால நான் காணிக்க கொடுத்துட்டு போறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லையா? கர்த்தர் எவ்வளவு அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவருக்கு இடத்தை நம்ம அதிகரித்து கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அந்த பிள்ளைக்கும் தெரியாதா, ரோட்ல நின்று இருந்த பிள்ளையா. கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர் இல்லையா? ஆச்சரியமானவர் தேவன். ஏங்க என் தேவையை சந்திக்கிற தேவன் உங்க தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உன்னை வழி நடத்த மாட்டாரா? உன்னை போஷிக்க மாட்டாரா? உன்னை உடுத்துவிக்க மாட்டாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. வானத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அது உடைக்கிறதும் இல்லை, நுகக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறத பரமபிதா அதை பிழைப்புட்டும் பொழுது உன்னை பிழைப்புட்ட மாட்டாரா என்று உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிற. அவருக்கு இடம் கொடு, இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அவ என்ன செஞ்சானா, அந்த தேவ மனிதனுக்கு தன் வீட்டிலே இடம் கொடுத்தபடியினாலே அவளுக்குள் இருக்கிற ஒரு குறையை அறிந்து அவர் கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்? அவ சொல்ற, அப்ப கூட அவ குறைய காண்பிக்கல, அவ குறைய சொல்லல. ஆனா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, வாசிங்க அதுலயே, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷன் பெரிய வயதுள்ளவன் என்றார். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றார். அவளை கூப்பிட்ட பொழுது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா என்றார். எவ்வளவு நல்ல ஒரு தேவன் இல்லைங்க? இன்னைக்கு இந்த செய்தி எதற்கு தெரியுமா உங்களை பார்த்து வந்துட்டு இருக்குது? உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல நீ கர்த்தருக்கு அதிகமா இடம் கொடுப்பாயானா, உன் வாழ்க்கையில, குடும்பத்துல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை உண்டாக்குவார். அல்லேலூயா. ஒரு உயிர்ப்பிப்பை கர்த்தர் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு குடும்பம் செத்து போய் இருக்கிறது. குடும்பத்துல எதெல்லாம் செத்ததா இருக்கிறதோ, நீங்க அதுக்கப்புறம் நீங்க அதை வாசித்து வந்தீங்கன்னா, அங்கே அவ சொல்ற, எனக்கு அபத்தம் சொல்லாத. அந்த தேவ மனிதனை பார்த்து சொல்ற, அதே வாசிமா. பொறுமையா வாசி, மொல்லமா வாசி. அந்த பிள்ளை செத்து போயிடுச்சுங்க. இப்போ அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு? இறந்து போயிடுச்சு. அங்க இறந்து போன உடனே இவ என்ன செய்யறான்னா, அந்த பிள்ளைய நேரா கொண்டு போறா. எங்க கொண்டு போறா? எலிசா படுத்து இருந்த அந்த கட்டில் மேல படுக்க வச்சுட்டு, அவ வழியில எங்கேயுமே நிக்கல, யாரையும் பார்க்கல, யார் பேச்சையும் கேட்கல. சில நேரத்துல பிரச்சனை வரும் பொழுது இடையில எல்லாம் நின்று யார் பேச்சையும் கேட்க கூடாது. சில நேரத்துல நம்மளுக்கு போராட்டம் வரும் பொழுது யாரு மனுஷனுடைய ஆலோசனையும் கேட்கவே கேட்காது.
அவ ஓடுறா திரும்பி பார்க்காத. யாருக்கிட்டையும் அந்த பிள்ளைய கொண்டு போய் எலிசா படுத்துட்டு இருந்த கட்டில போட்டுட்டு அந்த பிள்ளை இங்க வந்து அவ கேட்கல. ஆண்டவரை குறையை கண்டு இந்த தேவ மனிதன் மூலையும் பேசி ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்துட்டா. அந்த பிள்ளைக்கு நோவு வந்துடுச்சு, தலையில வியாதி வந்துடுச்சு. அந்த பிள்ளை மரித்து போன உடனே இவ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாத அவ ஒரே ஒரு காரியத்தை செஞ்சா. நீட்டா வந்து எந்த தேவ மனுஷன் பேசினாரு அவர்கிட்ட போகணும், நீட்டா ஓடுறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா, நிறைய போராட்டம் வந்துச்சுன்னா, மனுஷங்கிட்ட பேசி 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 போனை போட்டு பேசி, அக்கா இதை செய்யலாமா, மாமி இதை செய்யலாமா, அத்தை இதை செய்யலாமா, பெரியப்பா இதை செய்யலாமா, இங்க போலாமா, அது 1008 கோணையான ஆலோசனை எல்லாம் கொடுக்கும். ஆனா இவ என்ன செய்யறா தெரியுமா? ஓடுறா திரும்பி பார்க்க. அந்த தேவ மனிதனை பார்த்து, அடுத்து வாசிமா கீழே 31 வாசிமா. அதுலயும் 31. சரி சரி, அதுக்கு முன்னாடி வாசி 29 வாசி. கர்த்தரின் ஜீவனையோ உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான். இந்த வார்த்தையை பாருங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு போராட்டம் வருதுன்னா, நீங்க விடாப்பிடியாய் கர்த்தரை நீங்க என்ன செய்யணும்? பிடிக்கும் பொழுது, அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அங்க அவ சொல்ற இந்த வசனத்தை அழகா மறுபடியும் வாசிமா 30. நான் உம்மை விட மாட்டேன்பா. என் குடும்பம் மாறாத வரையிலோ, என் பிள்ளைகள் மாறாத வரையிலோ, என் வாழ்க்கையில இந்த காரியெல்லாம் மாறாத வரையிலும் நான் உன்னை விட மாட்டேன். இது எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? இது சாதாரணமான ஒரு ஜெபம் இல்ல, கர்த்தரையே அசைக்கக்கூடிய ஒரு ஜெபம். இன்னைக்கு அப்படி ஜெபிக்கிறது இல்ல. என் கணவர் மாறாத வரையில உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே. என் கணவர் இந்த குடிப்பழக்கத்தை விடாத வரையில நான் உங்களை தொந்தரவு படுத்திட்டே இருப்பேன். என் கணவர் இந்த குடிப்பழக்கத்தை விட்டுதான் ஆகணும். என் பிள்ளைகள் மாறிதான் ஆகணும் ஆண்டவரே. நான் உண்மை பிடித்து இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உண்மை பிடித்து எனக்கு நீங்க பதில் கொடுங்க, எனக்கு பதில் செய்யுங்க ஆண்டவரே. அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ அந்த இடத்துல அங்க சொல்றா, நான் உன்னை விட போறது இல்ல. நான் உங்களை, அவர் என்ன சொல்றானா, எலிசா கேயாசி அனுப்பிச்சு என்ன செய்ய, அந்த பிள்ளை கையில நான் கொடுக்கிறேன், ஆமா தடியை எடுத்துட்டு போய் கூட. அப்ப கூட அவர் சொல்ல, நான் உங்களை, நீங்க வரணும், நீங்க வரணும் ஆண்டவரே, நீங்க இறங்கணும் ஆண்டவரே. வாழ்க்கையில என் குடும்பத்துல நீங்க இறங்கணும். இன்னைக்கு நம்முடைய ஜெபம்லாம் எப்படி கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுக்கா கட்டி மாறுனா மாறுது, மாறா கட்டி போகுது, அவ்வளவுதான். அது என்னைக்கு மாறுதோ மாறின் போது, அது என்னைக்கு திருந்ததோ திருந்தின் போது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு விடாப்பிடியான ஒரு ஜெபம் நம்ம கிட்ட இல்ல. இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ என்ன செய்யறான்னா, தேவனை நீ விட போறதே கிடையாது சொல்லி அங்க அலட்டி அந்த தேவ மனிதன் என்ன செய்யறா? அடுத்து வாசிமா 31 வாசி.
கரங்களை தட்டி உன் வீட்டுல கர்த்தருக்கு இடம் கொடுப்பாயானால் உன் வீட்டுல கர்த்தர் ஒரு உயிர்ப்பிப்பை கொடுக்க வல்லவராயிருக்கு. இன்னைக்கு எதெல்லாம் செத்து போயிருக்கு உன் வாழ்க்கையில, எதெல்லாம் செத்த நிலைமையில இருக்கு? உன் பொருளாதாரம் செத்த நிலைமையில இருக்கா? உன் வாழ்க்கை செத்த நிலைமையில இருக்கா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செத்த நிலையில இருக்குதா? உன் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லையா? சமாதானம் கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவருக்கு நீ இடம் கொடுப்பாயானால் உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் எதிர்காலத்துல ஒரு உயிர்ப்பிப்பை கர்த்தர் திரும்ப கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி அன்பான தேவ பிள்ளைகளே, நம் அவருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உயிர்ப்பிப்பான காரியங்களை செயல்படுத்தி கொண்டே இருப்பார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை வெளியரங்கமாய் உன் உறவுகள் கண்கள் காணும், உன்னை சுத்தி உள்ள கண்கள் காணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல அவருக்கு இடம் கொடுக்கறது இல்லைங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? உன் வீட்டுல ஜெப கூட்டம் நடத்து. உன் வீட்டுல எத்தனை பேர் அசட்டை பண்ணி ஒரு 10 பேரை உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை அழைத்து ஜெப கூட்டம் நடத்த சொன்னா, இன்னைக்கு கர்த்தருக்கு வாரத்துல ஒரு நாள் இடம் கொடுக்க நமக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. அதனாலதான் இன்னைக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல. 1000 சாக்கு போக்கு சொல்லுகிறோம், 1000 சாக்கு போக்கு. ஆண்டவர் ஒண்ணு பேசுனா, தேவ மனுஷி வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா நம்ம திருப்பி சொல்லுங்களா, இதை விட்டுட்டு வா, இந்த வேலையை விட்டுட்டு வா, இதுதான் உனக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய். இன்னைக்கு விட மனசு இல்ல. நான் ஊழியத்தை விட்டுட்டா என்னுடைய சாப்பாட்டுக்கு என் குடும்பத்தை யாரு நடத்துவாங்க? நீ செய்யற வேலையை காட்டிலோ உனக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மேன்மையை அள்ள தட்டி விட்டு ரோடு ரோடு ரோடாய் திரிந்து கொண்டிருக்கிறார். இது அல்ல உன் நிலைமை, இது அல்ல. கர்த்தர் உனக்குள்ளே உயிர்ப்பிப்பை. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நீ போற ட்ராக் வேற, அவர் உனக்கு வைத்திருக்கிற ட்ராக் வேற. நீ அவருக்கு இடம் கொடாத வரையிலோ அவர் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு நீ இடம் கொடுப்ப. எதெல்லாம் ஆண்டவர் சொல்றார தூக்கி போடுங்க கண்மூடித்தனமா. இதை செய்யினா உடனே கீழ்ப்படிங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிப்பை அந்த இடத்துக்கு போறார். எலிசா அந்த பிள்ளையின் மீது படுத்து அந்த பிள்ளையோடு வாயோடும் கண்ணோடும் இன்னைக்கு உங்களுடைய ஐக்கியம் ஒரு தேவ இந்த சபையில் இருக்கிற ஒரு தேவ மனுஷியோடு அதிகமாய் இருக்குமானால், உங்களோட வாயும் என்னோட வாயும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றிணைந்து செயல்படுமானால் இந்த இடத்திலே பல உயிர்ப்பிப்புகளை கர்த்தர் கொடுக்க வல்லவரா. உங்க தரிசனமும் என் தரிசனமும் இணைக்கப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு புது உயிர்ப்பிப்பை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இணைந்து செயல்படக்கூடிய அந்த ஆத்தும பாரம் இல்ல. கொஞ்சம் பாடு வந்துடுச்சுன்னா உடனே விலகில்லாமா, கொஞ்சம் போராட்டம் வந்தா இது நமக்கு வேண்டாம். போராட்டம் இல்லாம ஒரு ஜெயத்தை பெற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, எத்தனை இடர்கள் வந்தாலோ நான் தேவனை ஒரு காலம் விட மாட்டேன். அங்க எலிசாவை அவ விடவே இல்லை. நீ என் கூட வந்தாதான் ஆச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரை பிடித்து போராடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இதை நீங்க செய்தாகணும் அப்படின்னு அவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க பொழுது ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, நிறைய பேரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாம உன்னை அவர் ஊழியத்துக்கென்று அழைச்சி நீ போயிட்டு இருக்கிற வழியெல்லாம் இன்னும் தவறான வழியா இருக்கிறதுனாலதான் அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. அல்லேலூயா. இதை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். இதை தீர்க்க தரிசனமா என்னைக்கோ உன்கிட்ட சொல்லி இருக்கிறார். அது வேண்டாம், அந்த வேலை வேண்டாம், நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டா. இன்னைக்கு அதிலிருந்து வருகிற கொஞ்சம் சம்பாத்தியத்திற்காக உன் சமாதானத்தை, உன் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, உன் குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை, உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து நிற்கிற காரணம் என்ன தெரியுமா? நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கோ ஆண்டவருடைய காரியத்துக்கோ இடம் கொடாததே காரணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ தன் வீட்டிலே இடம் கொடுத்தா, ஊழியக்காரருக்கு இடம் கொடுத்தா. என்ன ஃபோர்ஸ் பண்ணி நீங்க என் வீட்டுல நாங்க ஜெபம் நடத்தினா நாங்க தான் நடத்தணும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாது. நாங்க ஸ்டார்ட் பண்ணி விட்ட பிற்பாடு நீங்க வாரந்தோறும் உங்க வீட்டுல நடக்கும் பொழுது அந்த பகுதி அசைக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நிரம்புறோம், அந்நிய பாஷை பேசுறோம், தீர்க்க தரிசனம் பேசுறோம். எதுக்கு இதெல்லாம்? ஏங்க இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு?
ஆத்துமாவை ஆதாயம் பண்ண, ஆத்துமாவை நரகத்துக்கு நேராய் போயிட்டு இருக்கிற ஆத்துமாக்களை அவர் அண்டையில சேர்க்கதான் அபிஷேகம், வரம், வல்லமை, கிருபை எல்லாமே எனக்கும் கொடுத்துட்டாரு. சும்மா பெருமையாய் பேசுகிறதற்கு அல்ல. எதுக்கு அபிஷேகம் கொடுக்கிறார்? ஏன் அபிஷேகம்? ஏன் உருள்றோம்? எதுக்கு துள்றோம்? எதுக்கு அக்கினி அபிஷேகம்? எதுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கிறார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆத்துமாவை நீ போற வேலை ஸ்தலத்துல 4 பேர் ஆதாயப்படுத்தலன்னா நீ போற வேலை வேஸ்ட். அல்லேலூயா. இயேசுவை சொல்லலன்னா நீ வேஸ்ட். எதுக்கு அங்க கொண்டு போனாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போற இடத்துல உலகத்தார போல அவங்க கூடயே சிரிச்சு பேசி அவங்க எப்படி எல்லாம் ஆக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி ஆக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. போகிற இடமெல்லாம் ஒரு தேவ மனிதன் சொன்னார். அவங்க தாயாருக்கு கொரோனா டைம்ல கொரோனாவும், அவங்க தம்பிக்கு கொரோனாவாம். அந்த இடத்துல அந்த அந்த வார்டுல பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் மாஸ்க் போட்டு, யாருமே சொந்த பந்தங்கள் கொரோனா டைம்ல யாருமே வரமாட்டாங்க நம்மளை பார்க்க. இந்த தேவ ஊழியர் மட்டும்தான் காத்துட்டு இருப்பார். அப்போ அந்த வார்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்களா, நீங்க நிறைய பேருக்கு தேவை, நீங்க இங்க இருக்காதீங்க, போயிடுங்க. அப்ப அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல காத்து அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன, அந்த தம்பிக்கும் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தாராம். அந்த நேரத்துல அந்த வார்டுல இருக்கிற 4 பேரை கர்த்தர் தொற்று ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். உன்னை கொண்டு போகிற இடத்துல எல்லாம் ஏன் தெரியுமா கொண்டு போறாரு? வேணு ஜாலியா அவங்க கூட ஜாலியா இருந்துட்டு வருகிறதற்கு அல்ல. அந்த இடத்திலே உன் தெய்வத்தை பத்தி, உன் ஜீவனுள்ள தெய்வத்தை பத்தி சொல்லவே உன்னை அந்த இடத்திற்கு கொண்டு போயிருக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போறோம். இன்னைக்கு அவங்கள போலவே நம்மளும் இருந்துட்டு வரோம். போகிற கடை வீதியில எத்தனை பேர் ஃப்ரெண்டு, மார்க்கெட்ல இந்த சைடு பார்த்தா அக்கா, அந்த சைடுல பார்த்தா அத்தைன்னுது. யாருக்காவது ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இருப்போமா? நல்ல வீடுகளை கட்டி இன்னைக்கு சொகுசாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜப கூட்டத்தை இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ போல, அவளுடைய வீட்டில் அந்த தேவ மனிதனுக்கு இடம் கொடுத்தது போல நீ இடம் கொடுத்திருந்திருப்பானால் உன் வாழ்க்கை, உன் குடும்பம் இன்னைக்கு எங்க போய் நின்று இருக்கும் தெரியுமா? உன்னதத்திலே கர்த்தர் நிறுத்தி வைத்திருப்பார். அதெல்லாம் நீ அசட்டை பண்ணதனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அல்லேலூயா. எனக்கு என்னைக்கு ஆண்டவர் பேசினாரோ, இல்லாமையில பேசினாருங்க. அடுத்த வேளை சாப்பாடு இல்லாத சூழ்நிலைமையில ஒரு சிறு அறையில இருக்கும் பொழுது, அதுதான் எங்க வீடு, அதுலதான் படுக்கணும், அதுலதான் எழுந்துக்கணும், அதுலதான் எல்லாமே செய்யணும். அந்த நேரத்துல ஆண்டவர் என்னை அழைத்து உன் வீட்டுல ஜப கூட்டம் நடத்தணும்னு ஆண்டவரை ஆணித்தனமாய் சொன்னால், அதே வீட்டுலதான் ஜப கூட்டத்தை நடத்தணும். ஆண்டவரே, என் வீடு பெருசா இல்ல, என் வீடு இப்படி இல்ல, என் வீடு அழகா இல்ல, எனக்கு சாப்பாடு இல்ல, ஆண்டவரிடத்துல சொல்லல. அன்றைக்கு இடம் கொடுத்ததனாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். ஒரு பெரிய பிளான, திட்டத்தை வைத்திருக்கிறார். அத்தனையும் இடம் கொடுக்காதபடி நீ தகர்த்து போட்டு கொண்டு இருக்கிறாய். அதனாலதான் இன்னைக்கு ஒரு சாதாரணமாய் உட்கார்ந்து போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை சாதாரணமாய் வைக்க கர்த்தர் அழைக்கல. என் தேவன் எப்படி விசேஷித்தமானவரோ அதே போல நம்மளையும் விசேஷித்த விதமாய் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னையும் கர்த்தர் விசேஷித்த விதமாய். உன் வீட்டு பக்கத்துல தெரிஞ்சவங்களெல்லாம் போய், ஒரு 4 பேர் இருக்கட்டும், ஒரு 2 பேர், ஒருத்தர் இருக்கட்டங்க, அவங்களை அழைத்து உன் வீட்டுல வாரந்தோறும் ஜப கூட்டத்தை வைத்துப்பார். கர்த்தருக்கு இடம் கொடுத்துப்பார். அப்புறம் உன் குடும்பம், உன் வீடு ஆசீர்வதிக்கப்படலைன்னா நீ என்ன வந்து கேட்கலாம். நான் தைரியமா உனக்கு பதில் சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு செயல்படக்கூடிய தைரியம் இல்ல, இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய தைரியம் இல்ல. இன்னைக்கு வீட்டுல இடம் கொடுக்கல. அதனாலதான் உன் வீடு பாழடைந்த ஒரு வீடாக, எங்க இருக்கிற பிசாசும் உன் வீட்டுல குடிக்கொண்டு இருக்கிறது. எங்க இருக்கிற மந்திர சக்தியும் உனக்குள்ள செயல்படுகிற காரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டுல தேவன் உலாவல. அல்லேலூயா. வீட்டுல சண்டை சண்டை சண்டை. ஏசு இருக்கிற வீட்டுல இருக்குமா? இருக்குமா? சொல்லுங்க. ஏசு வந்த வீட்டுல சமாதானம், இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுல ரட்சிப்பு. சகையு வீட்டுக்கு போனாரு, ரொம்ப நேரம்லாம் இல்ல, போன உடனே ரட்சிப்பு இறங்கி வந்தது. அல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வீட்டுல அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஏன் துணிக்கல தெரியுமா?
வறுமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், போராட்டம். ஏன் தெரியுமா? சஞ்சலம், போராட்டம், இருளின் அதிகாரம். வீட்டில் படுக்க முடியல, சொந்த வீட்டில் நம்ம வாங்கியிருக்கிற பெட்ல படுத்தா தூக்கம் வரல. ஏன் தெரியுமா? பிசாசு அரக்களிக்குது, பிசாசு போராடுது, பிசாசு எனக்கு தூக்கம் வரல. சொந்தமா கட்டின வீட்டில் நல்ல வீடு, பெரிய பெட்ரூம், தூக்கம் வரல. ஏன் இன்னைக்கு? இயேசுவுக்கு இடம் கொடுக்கல. இயேசுவுக்கும் வீட்டுல இடம் கொடுத்திருப்பாயானால் ஆண்டவர் அங்கே வாசம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உன் இருதயத்திலே இடம் கொடுப்பாயானால் அதிலேயும் அவர் வாசம் செய்ய வல்லவரா. இந்த இடத்திலே அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ அந்த இடத்துல இடம் கொடுத்ததனால ஒரு பெரிய உயிர்ப்பிப்பு அந்த இடத்துல உண்டாச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் அவர் ரெடியா இருக்கிறார். உன் வாழ்க்கையில உயிர்ப்பிப்பை கொடுக்க, உன் வாழ்க்கையில ஒரு உயிர் மீச்சை கொடுக்க, உன் வாழ்க்கையில செத்து போயிருக்கிறதெல்லாம் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீ இடம் கொடுப்பாயானால் கர்த்தர் அந்த காரியத்தை நாளைக்கு இல்ல, இந்த நிமிஷத்திலிருந்தே செய்ய அவர் ஸ்டார்ட் ஆயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திட்டத்தை மட்டும் அறிந்தவர். வார்த்தைக்கு நீங்க இந்த வேலைக்கு வேணா போகாதன்னா இன்னைக்கு மனசு இல்ல, அங்கதான் எனக்கு சம்பளம் நிறைய வருது, அதனாலதான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே செவி சாய்ப்போம். ஆபிரகாம் செவி சாய்த்தான். உன் இனத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன் குலத்தை விட்டு, உன் கோத்திரத்தை விட்டு வாப்பான்னு சொன்ன உடனே அவன் போகிற இடம் இன்னதென்று தெரியாம ஒரு கண்மூடித்தனமாய் ஒரு சிறு பிள்ளையை போல அவன் விசுவாசத்தை நான் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுகிற ஒரு சிறு பிள்ளையை போல அவன் என்ன செய்யறான்? கண்மூடித்தனமாய் போகிறான். அவன் போகிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி. இன்னைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு இடம் கொடுப்பாயா? ஏன் இன்னும் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? ஏன் இன்னும் கேள்வியா இருக்கிற? ஏன் உன் வாழ்க்கையில இன்னும் மாறல? அவர் எவ்வளோ வார்த்தைகளை சொல்லுகிறார், எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறார், எவ்வளோ வார்த்தை முகமுகமாய் இந்த ஆலயத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு மாற்றம் இல்ல? அவருக்கு இடம் கொடுப்பாயா? அவருக்கு இடம் கொடுப்பாயா? இன்னைக்கு அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் அவர் நீதியை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? என் வாழ்க்கையில நான் ஆண்டவரே உமக்கு இடம் கொடுக்கிறேன். ஓ ரீகா தானா ஷாக்கா ரபா லபா ரீபா, இதுவரையிலும் ஆண்டவரே நான் உமக்கு இடம் கொடுக்காது இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே நான் இடம் கொடுக்கிறேன். இன்றைக்கு நான் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் வீட்டுல அப்பா என்னென்ன காரியத்துல நான் இடம் கொடுக்கணுமோ அப்பா அந்த காரியத்துல எல்லாம் நான் இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு புதிய உயிர்ப்பிப்பை கர்த்தர், ஒரு புதிய உயிர் மீச்சை கர்த்தர் உண்டாக்க வல்லவராய். இன்னைக்கு எதெல்லாம் உன் வாழ்க்கையில செத்து போனதா இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ ரபதன ஷகரகடலதரதன கரபா ரிபலகடகத. நம்ம ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஆண்டவரே இடம் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில, என் நேரத்துல உனக்கு அதிகமா இடம் கொடுக்கிறையா. ஓ ரதன ஷெகெரெகெடலே ஓ ரபகதகதனதரகலபா. எல்லா வாய்களை திறந்து அறிக்கையிட்டு ஆண்டவரே இப்பொழுது இந்த வார்த்தையின்படி நான் இடம் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில என்னென்ன காரியத்துக்கோ நான் இடம் கொடுத்துட்டப்பா, என்னென்ன செயல்களுக்கோ நான் இடம் கொடுத்துட்டேன். என் உறவுகளுக்கு அதிகமான இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. என் சுய புத்திக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். என் மாம்ச சிந்தைக்கு அதிகமா இடம் கொடுத்துட்டேன். ஆனா இனி அப்படி அல்ல ஆண்டவரே, இனி அப்படி அல்ல ஆண்டவரே. இனி நான் உமக்கு இடம் கொடுப்பேன். தூக்கத்துக்கு அதிகமான இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. இனி என் நேரம் ஒன்று வீணாகாதபடி உமக்கு நான் அதிகமா இடம் கொடுக்கிறேன் ஐயா.